ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد جاءكم بصائر من ربكم فمن أبصر فلنفسه ومن عمي فعليها صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم كتاب الله فيه نبأ ما قبلكم وخبر ما بعدكم وحكم ما بينكم هو الفصل ليس بالهزل صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் பரக்கத்தும் அருளும் நிறைந்த நம்முடைய மஸ்ஜிதில் மிக பரக்கத்தும் பாக்கியமுமான அற்புதமான நிகழ்வை நீண்ட நேரம் காலை துவங்கி உங்களை இதுவரையிலும் அல்லாஹ் இருக்க வைத்தான். அதற்கு எப்போதும் நன்றியோடு இருக்க செய்வானாக. ஒரு நல்லதொரு நிகழ்வை மரியாதைக்கும் எங்கள் அன்புக்கும் சொந்தமான மௌலானா ஹஜ்ரத் பஹ்ருதீன் ஆலிம் பெருந்தகை இங்கே காலம் நினைவு கூறும் வகையில் நடத்தி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்களின் உயர்வான பணிவும் மிகச்சிறப்பான பண்புகளுமே இன்னும் அவர்கள் உயர அல்லாஹ் காரணமாக்கி வைப்பாங்க. இந்த அவையின் தலைவர் உட்பட எனக்கு முன்னர் இன்னும் பின்ன பேச இருக்கிறவர்கள் யாராவது இருந்தாலும் ஏற்கனவே பேசி முடித்த உலமாக்கள் என் அன்புடன் சகோதரர் அப்துல் கய்யூம் உட்பட மேடையில் எல்லாருடைய பேரும் சொல்றது எனக்கு பரக்கத். நேரத்தின் அருமையை கவனத்தில் கொண்டு உலமாக்கள், மாணவர்கள், அதிகமான சகோதரர்கள், இன்னும் இதை கேட்க இருக்கிற பல்லாயிரம் மக்கள், தாய்மார்கள் உட்பட
எல்லோருக்கும் துவா செய்து துவாவை ஆதரவைத்து, நம்முடைய காலம் ஒரு பிற்காலம். அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிற இந்த காலம் நிகரில்லா காலம். சில நேரங்களில் சில நியமத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் மோசமான காலம் என்று வர்ணித்து விடுகிறோம். இல்லை, அனத்தகர், நான் காலம் சொன்னான் ரப்புல் ஆலமீன். அவனே காலம் என்றால் எல்லா காலத்திலும் அவன் அழகானவன். அல்லாஹு ஜமீல், அல்லாஹ் அழகானவன் என்கிறார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் காலம், மாணவியின் காலம் அவனே இருந்தான், சஹாபிகளின் காலம் அவனே இருந்தான், சூபிகளின் ஞானிகளின் தாபிஈன்களின் காலம் அவன் இருந்தான். நம்ம காலத்திலும் அவனே காலம். அவன் ரொம்ப அழகானவன், காலம் அழகானது. காலத்தை நாம் பாக்கியமாக ஆக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. திருக்குர்ஆன் ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகளை நமக்கு பாடமாக தந்து கொண்டிருக்கிற இது முஅஜிஸத்துன் ஹாலிதத்துன் தாயிமத்துன் இலா யௌமித்தீன். குர்ஆனின் அற்புதம் என்பது காலம் காலம் அழியாத அற்புதம். கியாமத்து வரையிலும் குர்ஆன் அற்புதம். உலகத்தில் வந்த நபிமார்களின் அற்புதம் காலத்தால் முடிந்து போனது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேர் அற்புதம் திருக்குர்ஆன். ஹாலிதத்துன் தாயிமத்துன் இலா யௌமித்தீன், உலகம் உள்ள வரையிலும் தொடரும், நீடிக்கும், நிரந்தரமாக இருக்கும். அந்த மகத்தான அற்புதங்களை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துட்டு போயிருக்காங்க. இங்க ஒரு பாடம் மாதிரி நான் நடத்தி முடிச்சிடுறேன். நம்ம இதயத்துல என்ன வர வேண்டும்? குர்ஆன் நமக்கு கொடுத்த பாடம் என்ன? குர்ஆனில் சஹாபிகள் படித்த பாடம் என்ன? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் திருக்குர்ஆனில் சூரத்துல் பக்ராவை என் வாழ்க்கையில் எடுப்பதற்கும் ஓதுவதற்கும் 12 வருடம் தேவைப்பட்டது என்றார்கள். சூரத்துல் பக்ரா 2.25 ஜுஸு இருக்கும், கிட்டத்தட்ட 2.5 ஜுஸுவை நெருங்கி இருக்கலாம். 12 வருடமானது என்கிறார் அப்துல்லாஹ் இப்னு உமர். 12 வருடம் எதற்கு தேவை? நான் உங்களை சிந்திக்க சொல்கிறேன். குர்ஆனோடு அவர்கள், குர்ஆனோடு நாம், குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த பாடம், குர்ஆனில் நாம் படித்த பாடம், குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த படிப்பினை, குர்ஆன் நாம் பெற்ற படிப்பினை. ஒவ்வொருவர்களும் தங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். உலகத்துல பார்த்தால் பாக்கியம் திருக்குர்ஆன், ஓதினால் பாக்கியம் திருக்குர்ஆன், அதை மற்றவர்களுக்கு ஓதி காட்டினாலும் பாக்கியம், எல்லாவற்றுக்கும் மேலால் அதை சிந்தித்தால் பாக்கியம், அதற்கும் மேலால் அதை கொண்டு நான் பாடமும் படிப்பினையும் பெற்றால் நான் மனிதன் அல்ல, நான் மகானாக மாறுகிறேன். பாடம் படித்தேனா நான் மகான். சர்க்காரை ஆலம் குர்ஆனை ஓதுவதிலிருந்து துவக்குவார்கள். ஒரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனுக்குள்ளே மாத்திரம் நான் நின்று பேசுகிறேன். குர்ஆன் கொடுக்கிற பாடம், குர்ஆனை ஓதுங்கள், அழகாக ஓதுங்கள். யார்கிட்ட இருந்து எடுத்து ஓதணும்? புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குதுல் குர்ஆன் அன் அர்பஆ, குர்ஆனை நீங்கள் எடுத்து ஓத வேண்டும், எடுத்து வாழ வேண்டும். 4 பேர்களை நான் அடையாளம் காட்டுகிறேன். எப்ப திருக்குர்ஆன் என் வாழ்க்கையாகுமோ, திருக்குர்ஆனை நான் எடுக்க வேண்டுமோ, நடக்க வேண்டுமோ, திருக்குர்ஆனில் பாடம் படிக்க வேண்டுமோ, படிப்பினை பெற வேண்டுமோ, திருக்குர்ஆன் என் நாவில் அழகாகவும் அங்கீகாரத்தோடும் வர வேண்டுமா, அதற்கும் வழியை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுல் குர்ஆன் அன் அர்பஆ, 4 பேர்களை அடையாளம் காட்டுகிறேன். இந்த 4 பேர்களிடத்திலிருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள். இமாம் முஸ்லிம் அறிவிப்பார், இமாம் புகாரி அறிவிப்பார். ஒன்றை உணர்த்துகிறார்களா இல்லையா? அனைத்திற்கும் நான் இங்கே மனிதர்களின் புனிதர்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்கிறார். அனைத்திற்கும் மனிதர்களின் புனிதர்களை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். ஓதுவதற்கா இவர்கள் தான் ரோல் மாடல், பின்பற்றுவதற்கா இவர்கள். உபய் இப்னு கஅபை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். இந்த 4 பேரும் நம்ம இதயத்தில் இருக்க. குர்ஆன் அதை நாம் எடுப்பதற்கும் ஓதுவதற்கும் நடப்பதற்கும் 4 பேர்களை அடையாளம் காட்டிய அண்ணல் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பர் 1 உபய் இப்னு கஅப்.
அல்லாஹ் அவர்களை எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இரண்டாவது அடையாளப்படுத்துறாங்க. மூன்றாவது முஆத் இப்னு ஜபல், அறிவின் களஞ்சியம் முஆத் இப்னு ஜபலை சொல்வார்கள். நாலாவது தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மனிதரை காலமெல்லாம் நமக்கு பாடமாக எடுக்க வேண்டும். மூன்று பேரை சொல்லிவிட்டார்கள். உபய் இப்னு கஅபை, அப்துல்லா இப்னு மஸ்ஊதை, முஆத் இப்னு ஜபலை. நான் பேரை சொல்றேன்னா நீங்க ரலியல்லாஹு சொல்வீங்கன்னு ஆசைப்பட்டுதான் பேரை சொல்லிட்டேன். இல்ல முஆத் இப்னு ஜபல் உங்க வாயில வந்து முஹம்மத் நான் சொல்லிடுவேன், நீங்க சொல்லலாம். அதான் நோக்கம். நான் மட்டும் நன்மையை சம்பாதிச்சுட்டு போறது இல்லை. இங்கே நான் பேசியதால் லட்ச இதயங்களுக்கு நன்மை போய் சேரும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். முஆத் இப்னு ஜபல், உபய் இப்னு கஅப், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பாக்கியமான மனிதர்கள். நாலாவது ஒருத்தர் அடையாளம் காட்டுறாங்க. வியக்கத்தக்க மனிதர், அடிமையாக வாழ்ந்தவர், கடைசி வரையிலும் அடிமையாக இருந்தவர், எஜமானின் கடமைகளை செய்ய வேண்டும். அவர் பகலெல்லாம் எஜமானின் கடமை, இரவெல்லாம் எஜமான் எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வரணும். கொத்தடிமைகளை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அந்த கொத்தடிமைகளில் ஒருவராக பணியாற்றியவர் தான் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவதாக அடையாளம் காட்டுறாங்க. இப்ப அந்த 4 பேரை நான் விளக்குனா நேரம் முடிஞ்சிடும். 4 பேருடைய வாழ்க்கையும் தரமும், 4 பேர் போன ரூட்டும், எந்த ரூட்டில் இருந்தெல்லாம் குர்ஆனை எடுக்கலாம் வாழலாம் என்பதற்கு அந்த 4 பேரும் முகவரிப்படுத்தப்பட்டார்கள். இமாம் புகாரி அவர்களால், இமாம் முஸ்லிம் அவர்களால். நாலாவது ஒரு அடிமையை அடையாளம் காட்டுகிறார்கள். அவர் பகலெல்லாம் எஜமானின் கடமை, இரவெல்லாம் அந்த அடிமை குர்ஆனோடு இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார்கள். மனைவி ஆயிஷா வரவில்லை. காலம் அப்போது கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்த காலம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்றார். வெளியில வந்து பார்க்கிறார்கள், இன்னும் வரவில்லை. இன்னும் தாமதம், இன்னும் தாமதம். எல்லாம் விளங்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இருப்பினும் அந்த எதிர்பார்ப்பை காட்ட 2 மணி நேரத்தை தாண்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள வந்தாங்க. அந்த போது பெருமானார் என்ன ஆயிஷான்னு கேட்டாங்க. வரும் வழியில் ஒருவர் ஓதிக்கொண்டிருந்தார், அதை கேட்டேன். என்னால் அதற்கு அடுத்து நடை தொடர முடியவில்லை. நடை தொடர முடியவில்லை. பெண்ணினத்துக்குள்ளாலும் குர்ஆனின் ஈர்ப்பை கொண்டு தருகிறார்கள். குர்ஆன் ஓதுவதல்ல முக்கியம், ஓதுவது பல பேர்களின் வாழ்க்கையின் தலைவிதியை மாற்றியிருக்கிறது. அதற்கு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறார். பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். திருக்குர்ஆனில் சஹாபிகள் ஒவ்வொருவர்களும் பெற்ற பாடமும் படிப்பினையும் நேரத்துல ரொம்ப கம்மியாக நம்ம ஆக்கி இருக்கிறோம். ஏன்னா நேரம் இருக்குதுன்னு அசல் சொல்லிட்டாலும் நான் அகப்பற்றும். எனக்கு 9:30 ட்ரெயின் சூழ்நிலை. ஆனால் அந்த 4 பேர் ரூட்டு 4 வகை. 4வது மனிதரை அன்னை ஆயிஷா 2.5 மணி நேரம் கிட்ட குர்ஆனை கேட்டுட்டு என்னால நடை தொடர முடியவில்லைன்னாங்க. வல்லல் நபி கோபப்படணுமே. சொன்னாங்க, என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போ ஆயிஷா. அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போ? குர்ஆனை ஓதுவதிலும் கேட்பதிலும் சமூகத்தை மாத்திரம் முனைப்படுத்தியதில்லை, தன் வாழ்க்கை அது. நான் என்னை கொண்டே உம்மத்தை மாற்ற வேண்டும். என் சொற்கள் நானாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை தான் என் சொல்லாக மலர வேண்டும். குர்ஆனின் பாடம் அது. அந்த வார்த்தை தான் எங்களை செயல்படுத்த வைத்தது என்றார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன்ங்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் பாடம். செய்யாததை ஏன்பா சொல்றீங்கன்னு கேட்டாங்களா? செய்யாததை ஏன் சொல்றீங்க? நான் ரொம்ப காலமா 30 நோம்பு பிடிச்சிட்டு 6 நோம்பு பத்தி பேசுனது இல்லை. அந்த சிறப்பு பேசுங்கன்னு கடைசியில பள்ளிவாசல் ஒரு தடவை தலைப்பு போட்டாங்க. நான் இன்னைக்கு தலைப்புல பேசலன்னு. ஏன்னா எங்கிட்ட அந்த 6 நோம்பு இல்லை, பேசுனதே இல்லை. அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டம் நான் முடிவெடுத்தேன், இந்த சமூகம் 6 நோம்பின் மீது அக்கறை உண்டாக்கணும். நான் நோன்பு வைத்தேன். அதற்கு பின்னால் அதை குறித்து பேசினேன். அல்லாஹ் இப்பவும் அந்த நசீபை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்லும் செய்தி
குர்ஆன் என்பது கொடுத்த பாடம். அப்துல்லா இப்னு உமர் சொல்வார், எங்கள் நாவுகள் எங்கள் வாழ்க்கையை பேசியது. ஏன்? லிம தகூலூன மா லா தஃஅலூன், எங்களுக்கு கொடுத்த பாடம். செய்யாததை, வாழ்க்கையில் இல்லாததை சொல்லும் அருகதை உங்களுக்கு இல்லை என்றான் அல்லாஹ். அப்படி சொல்வீர்களா? கொலை செய்தால்தான் பாவம் நினைச்சீங்களோ? விபச்சாரமே பெரும் பாவம் என்று நினைத்தீர்களோ? இல்லை இல்லை. வாழ்க்கையில் நடைமுறையில் இல்லாததும் செயல்பாட்டில் இல்லாததையும் நீங்கள் சொல்வதும் அதுவும் பெரும் பாவம் என்றான். நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. துஆ உங்களுக்கு தான். எல்லாரையும் பாதுகாப்பானாக. என்ன கொண்டு அங்க விடுங்களேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா கூட்டு போறாங்க. ஆயிஷா நாயகி தான் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கொண்டு விட்டேன். உத்தம நபிகள் நின்று கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் இன்னும் நான் நின்ற அளவிற்கான ஒரு மடங்கு நேரம் என் பெருமான் நின்று கேட்டு விட்டு விடை பெற்றோம். வீடு வந்த போது சொன்னார்கள், யாரு தெரியுமா என்றார்கள். யாரு தெரியுமா? அவர்தான் அந்த வீட்டின் அடிமை என்றார். ஆயிஷா சொல்றாங்க, நான் தடுமாறி போயிட்டேன். ஏன்னா அடிமைகள் ராத்திரி தூங்குவாங்க, பகல் போற எஜமானுக்கு வேலை பார்த்து விட்டு இவர் ராத்திரியினுடைய பிற்பகுதி அத்தனையையும் திருக்குர்ஆனை கொண்டு ஆரம்பத்தில் இருந்து பிற்பகுதி முடியும் வரையிலும் நின்று கொண்டிருக்கிற அந்த பாக்கியம் அடிமையில் கிடைத்திருக்கிறதா என்று வியந்தேன். அந்த அடிமையை இங்கே 4வது வகையில் நபி பெருமானார் சாலிம் மௌலா அபி ஹுதைபா, அபி ஹுதைபாவின் அடிமை அன்னல் சாலிம் என்றார். யார? சையதுனா சாலிமை. அவர் ஒரு முதலாளி அல்ல, ஒரு சுதந்திர புருஷர் அல்ல, ஒரு அடிமை. அவர் குர்ஆன் அவரிடத்தில் இருந்து நீங்கள் எடுங்கள், ஓதுவதற்கு மாத்திரமல்ல, வாழ்வதற்கு. மன் அராத அஜ்ஜந்துர இலா ரஜுலின் மின் நஹ்லில் ஜன்னா ஃபஜ்ஜந்துர இலா சாலிம். இந்த உலகத்தில் நடமாடும் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? இந்த அடிமை சாலிமை பாருங்கள் என்றார். இந்த உலகத்தில் நடமாடுகிற ஒரு சொர்க்கவாசியை பார்க்கணுமா? என் சாலிமை பாருங்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் அல்லாஹ்வும் நடத்துவான். அவங்க சொர்க்கவாசின்னு சொன்னா அவங்க சொர்க்கவாசி தான். திருக்குர்ஆன் ஓதுவது பாக்கியம். சொர்க்கம் சில பேர்களை தேடும் என்று சொன்ன இடத்தில் தாலில் குர்ஆன் ஓதுபவர்களையும் சொர்க்கம் தேடும். சஹாபிகள் ஓதுவதிலே போட்டி. யமன் தேசத்தில் 2 மாகாணம், 2 மாகாணத்திற்கு 2 மாமனிதர்களை அண்ணல் எம்பெருமான் தலைவர்களாக நியமனம் செய்கிறார்கள். 2 பேரை கவர்னர் ஆக்குறாங்க யமனுக்கு. யமன் நம்முடைய கையில் வந்த போது ஒரு மாகாணத்தின் தலைவர் அபூ மூஸா அல்-அஷ்அரி, இன்னொரு மாகாணத்தின் தலைவர் முஆத் இப்னு ஜபல். அந்த 2 பேரை குறித்து இமாம் புகாரி ஒரு ஹதீஸை எழுதுவார். 2 பேரும் போறாங்க, போய் இறங்கி அடிக்கடி சந்திப்பார்கள். சந்தித்தவுடன் கேட்பார்களா, முஆத் இப்னு ஜபல் குர்ஆனை நீங்க எப்படி ஓதுறீங்க? அவங்க கேட்பாங்களா, குர்ஆனோடு உங்கள் தொடர்பு என்ன? இல்ல நான் கொஞ்ச நேரம் ஓதுவேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன் என்றார்கள். அவங்க சொன்னாங்க, நான் முற்பகுதி எல்லாம் ஓதுவேன், பிற்பகுதி தூங்குவேன். இல்லை இல்லை, முற்பகுதி எல்லாம் தூங்குவேன், பிற்பகுதி ஓதுவேன். இரண்டையும் மாற்றி சொல்வார்கள். இங்கே உங்கள் கவனத்தில் 2 பேரும் 2 மாகாணத்தின் தலைவர்கள், சமூக பணி, பொது பணி, அதையெல்லாம் தாண்டி அவர்களின் இரவு திருக்குர்ஆனோடு 2 பேரும் ஓதுவதில் போட்டி முனைப்பு என்கிறார்கள். சையதுனா முஆத் இப்னு ஜபலையும் அபூ மூஸா அல்-அஷ்அரியையும். குர்ஆன் ஓதுதல் என்ற கட்டத்துக்கு வரும்போது அது நல்ல முன்மாதிரி சஹாபி பெருமக்கள். குர்ஆனில் இருந்து எடுத்த பாடம் தான் அது. ஓதுங்கள் என்றான் அல்லாஹ். ஓதுவீராக இன்றே வஹியை துவக்கினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன் ரப்பின் பெயரை கொண்டு ஓதுவீராக. வஹியின் துவக்கம் ஓதுதல். ஆயிஷா நாயகி காலையில சுபுவுக்கு பின்னால இஷ்ராக் என்ற பேர்ல தக்பீர் கட்டுவாங்க. 2.5 மணி நேரம் நிற்பாங்க. கிட்டத்தட்ட குர்ஆனில் 3இல் ஒரு பாகத்தை முடிப்பார்கள் என்று வருகிறது. 10 ஜுஸு முடிக்கிறார்கள். காலையிலே நின்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எங்கே ஆண்களை மாத்திரம் இல்லை, பெண்களையும் மாணவி அவர்கள் திருக்குர்ஆனோடு அழகாக பண்படுத்துவார்கள். குர்ஆனின் பொருளுக்குள்ளே வருகிறேன், குர்ஆனின் பொருளுக்குள்ளே வருகிறேன். திருக்குர்ஆன் வசனங்கள் இறங்குற போதெல்லாம் அதை உடனே பாடம் படித்துக் கொண்ட சஹாபாக்கள், உடனே படிப்பினையாக எடுத்துக்கொண்ட பெருமக்கள். காபத்துல்லாஹ் விட்டு மதீனா வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதா நல்லதுன்னு நினைச்சாங்க. மாணவி நினைக்கிறதா கயிறு. ஏன் நினைச்சாங்கன்னா அங்க யூதர்கள் நிறைய வாழ்றாங்க, யூதர்களுக்கு பிரியும் பைத்துல் முகத்தஸ் அவங்க ஆலயம், நம்ம அதை முன்னோக்கணும்னா அவங்க இஸ்லாத்துக்கு வரலாமேங்கிற ஒரு ஆசை அண்ணலார் அதை முன்னோக்குறாங்க. அல்லாவும் அனுமதித்தால் கிட்டத்தட்ட என் பெருமான் 16 மாதம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்க. ஆனா கொஞ்சம் மாத்தி பேசிட்டாங்க, மாணவியை சங்கடப்படுத்தி விட்டது. அவங்க சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கிப்லாவை உண்மைன்னு ஒத்து வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தீன் உண்மைன்னு ஒத்துக்கிடுவாங்க. நம்ம நினைச்சது வேற. அவர்களின் கிபிலாவின் பக்கம் நம்முடைய பார்வை கொஞ்சம் போகுமையானால் நமக்கு தூரமான கிபிலா அல்ல பைத்துல் முகத்தஸ். நபிமார்கள் வந்து நின்ற பூமி அது. அல்லாஹ் இன்னும் கேட்கிறோம், பைத்துல் முகத்தஸ் முழுமையாக நமது கரத்தில் தந்தருள் அளிப்பானாக, பலஸ்தீனத்தை பாதுகாப்பானாக, கஸாவை பாதுகாப்பானாக, அந்த மக்களுக்கு உணவளிப்பானாக, உடையளிப்பானாக, உறவிடம் வழங்குவானாக. இன்னும் சொல்கிறோம், உடனடியாக அல்லாஹ் போரை நிறுத்துவானாக. அது நபிமார்களின் பூமி, சாலிஹீன்களின் பூமி, சாலிஹீன்களின் பூமி. மிஅராஜினுடைய இரவில் மாணவி நபிமார்களோடு சங்கமித்த பூமி இந்த மஸ்ஜித். அவங்க நினைச்சாங்க நம்ம மஸ்ஜிதை கபூல் செய்துட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம மார்க்கத்தை ஒத்துக்கிடுவாங்க. அவங்க பேசின உடனே பெருமானார் சொன்னாங்க, யா அல்லாஹ் என்ன காபாவுக்கு திருப்பிடுன்னு கேட்டாங்க. 16 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதவர்கள் என்ன காபாவுக்கு திருப்புன்னு கேட்கிறாங்க. வரலாற்றுக்குள்ள எல்லாம் போய் நீண்ட நேரம் விவரிக்க முடியல. காபாவுக்கு திருப்புங்கன்னு கேட்கிற போது அல்லாஹ் வசனம் இருக்கிறான், வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். தொழுகையில நிற்கும் போது இறங்குது, நீங்க இப்ப என்ன செய்திருங்க அல்லாஹ் இறக்கினா எப்படி, நீங்க இப்போ காபாவை முன்னோக்குங்க. இந்த செய்தி சஹாபாக்கள் காதுக்கு வருது. அவங்க அஸ்ர் தொழுகையில நிற்கிறாங்க. 2 ரக்காத்தை முடிச்சிட்டு 3வது ரக்காத்துக்கு அத்தஹியாத்துல எழுந்திருக்கும் போது காபாவை நோக்கி மாணவி திரும்பிட்டாங்கிற செய்தி. அப்படி சஹாபாக்கள் அப்படி திரும்புறாங்க. நான் கேட்கிறேன், தொழுகையை முடிச்சிட்டு மக்ரிபில இருந்து திரும்பலாமே? தொழுகையை முடிச்சிட்டு மக்ரிபில திரும்பலாம். குர்ஆனின் வார்த்தையை உடனே வாழ்க்கையாக்குகிற அந்த மனிதர்கள் எங்கே? குர்ஆனின் வார்த்தையில் உடனே பாடம் பெற்றவர்கள் எங்கே? இப்போது நீங்கள் காபாவை முன்னோக்கலாம் என்ற அனுமதி வந்த போது அஸ்ர் தொழுகையில் 2 ரக்காத் முடிந்திருக்கிறது, 3வது ரக்காத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் அதை முடித்து விட்டு மீண்டும் ஒரு முறை மக்ரிபில் இருந்து கிப்லா முன்னோக்கலாம். இப்ப நீங்க பார்த்தா கிப்லத்தையின் ஒரு பள்ளிவாசல் மதீனாவில் இருக்குது. அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் மெஹராப் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. நான் ஆரம்பத்துல போன போது அங்கேயும் மெஹராபே போட்டிருப்பாங்க, இங்கேயும் மெஹராபை கெட்டி இருந்தாங்க. நம்ம ஆட்கள் சில பேர் அங்க போய் 2 ரக்காத் தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதை உடைச்சிட்டு மேல ஒரு முசல்லா மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கமா ரசூலுல்லாஹ், அந்த பக்கமா ஜமாத் நடந்திருக்குங்கிற அடையாளத்தை. கிப்லாவின் மாற்றத்தின் போது அது ஒரு பயங்கரமான செய்தி. எத்தனை பயங்கரம்! இஸ்லாத்திற்கு வந்த யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனதில்லை. இஸ்லாத்தை விட்டு வெளியில போன 2 சந்தர்ப்பம். அதில் ஒன்று கிப்லா மாற்றப்பட்ட போது சில பேர் என்ன முகமது அடிக்கடி கிப்லா மாத்துறாங்கன்னு கலிமாவை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க. அத்தனை கடுமையான அந்த நிகழ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையாக்கிய சஹாபிகள் எங்கே? அந்த 2 ரக்காத்தை முடிக்காமல் 3வது ரக்காத்திலேயே திரும்புவார்கள் என்றால் குர்ஆனை உடனுக்கு உடன் வாழ்க்கையாக்கி கொண்டது. எத்தனை அற்புதமான வாழ்க்கையை மாற்றுகின்ற தலைவிதிகளை சரியாக்குகின்ற வசனங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் எங்கே எடுத்தோம், கேட்டோம், நடைமுறைக்கு கொண்டு வருகிற நசீபை பல பேர் இழந்திருக்கிறோம். மதுவை ஹராமாக்கி அல்லாஹ் வசனம் இறக்கிய போது இன்னும் கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு கேட்கல. அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, அந்த செய்தி வந்தவுடன் அவைகளை வீதியிலே கொட்டினார்கள் சஹாபாக்கள். பாத்திரத்தை உடைச்சாங்க. ஆறா ஓடிச்சுன்னு கேள்விப்பட்டோமே, எப்படி ஓடிச்சு? இப்ப மட்டும் இதை கட்டி காட்சி வச்சிருக்கிறோம், தயார்படுத்தி இருக்கிறோம், பல கோடி பணத்தை போட்டிருக்கிறோம். இதை மட்டும் முடிச்சுட்டு செய்யறோம். தஃசீல்ல ஒரு செய்தி, ஃபௌரன் அதாஉ, உடனுக்குடன் கட்டுப்பட்டாங்க. குர்ஆனை உடனுக்குடன் எடுத்தாங்க. வந்தவுடன் வாழ்க்கை. மதீனாவில் ஒரு புரட்சி காலம் ஒன்று இருந்துச்சு. குர்ஆனுடைய ஒரு வசனம், லந்தனாவில் அத்தாத்தும் ஃபிகு மிம்மா துஹிப்பூன்,
நீங்க பிரியப்படுறத அல்லாஹ்வுக்காக நீங்க கொடுத்தாதான் நீங்க முழுமையான நன்மையை அடைய முடியும். இந்த பிர்ருங்கிற வார்த்தை கல்பால் விருப்பப்பட்டு கொடுத்தால் பிர்ரு. பிர்ருங்கிறது என்ன? யஅதா மஅல் கல்ப், கல்போடு கொடுக்கணும். நிறைய பேர் கொடுப்பாங்க, ஒரு வழியில் ஏன் கொடுக்கறது, கல்போடு கொடுக்க, மனசோடு கொடுக்க. அந்த வாழ்க்கை லந்தனாலுல் பிர், நீங்கள் மனதான நல்ல காரியம் செய்த இடத்தை அடையணும்னா நீங்க பிரியப்பட்டதை கொடுக்கணும், செலவு செய்யணும்னு வசனம். அந்த வசனம் இறங்கின போது மதீனா புரட்சிகரமான காலம். சஹாபிகள் ஒவ்வொருவர்களும் ராத்திரி தூங்கல. அந்த இதை கொஞ்சம் உள்ள போய் பார்க்கிறேன், உங்க கவனத்தில் நிறுத்த ஆசைப்படுறேன். அந்த ஆயத்து இறங்கின போது உள்ள போனா ஒவ்வொரு சஹாபியும் அவங்க மனைவிட்ட பேசுறாங்க, ஒவ்வொரு பெண்ணும் கணவர்கிட்ட பேசுறாங்க. ஐயுல் அம்வாலி அஹப்பு இலை, வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த இந்த வீடு, இந்த பங்களா, இந்த மாளிகை, இந்த சொத்து, இந்த ஆடு, இந்த வாகனம், இந்த மனைவி, இது எனக்கு எது பிரியம்? உங்களுக்கு பிரியமானது கொடுக்கணும். அப்பதான் நீங்க வாழ்க்கையில கல்பால் நற்பாக்கியம் அடைவீங்க. அல்லாஹ் எல்லாரும் தௌஃபீக் செய்வானா. திருக்குர்ஆனுடைய வார்த்தை என்பது வாழ்க்கையானது, வாழ்க்கை மாத்திரம் அல்ல, உடனுக்குடன் அதிலிருந்து பாடமும் படிப்பினையும். எல்லா வீடுகளிலும் பேசப்பட்ட ஒத்தை சொல் அய்யுல் அம்வாலி அஹப்பு இலை. எல்லாருடைய மனசுல இது நிற்கும். இந்த குர்ஆன்ங்கிறது காலத்திற்கு சொந்தம் அல்ல, காலம் தாண்டி நம் இதயத்தில் இருக்க வேண்டும். அன்றைக்குள்ள அந்த புரட்சி இன்றைக்கும் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான பொருள் எது, அந்த பொருளை நான் கொடுக்கிறேன். சையதுனா அலியும் கர்ரமல்லாஹ் ஓடி வர்றாங்க வீட்டுல, தன்னுடைய பெட்டியில் இருக்கிற ஜாமான் கீழே அள்ளி போட்டாங்க. அன்னை பாத்திமா கேட்டாங்க, என்னாண்டு பாரு, இதுல எனக்கு பிரியமான பொருளை நான் கொடுக்கணும். ஒரு சட்டை எடுத்தாங்க, ரொம்ப பிரியமாக போட வாங்கி வச்ச சட்டை. அந்த சட்டையை தூக்கி, இந்த சட்டையை அப்படியே எடுத்து உடனே வாசல்ல போய் நின்று சத்தமிட்டு அழைத்து, அதற்கு தேவை உள்ளவங்க வாங்க, வர்றவரை கண்ணால கூட பார்க்காம சட்டையை கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க, எனக்கு பிரியமானது இந்த சட்டை, அதை நான் கொடுத்து விட்டேன்னா அல்லாஹ் அந்த இதயத்தை நமக்கு நசீபாக்குவானாக. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய மகனார் இப்படி வாழ்க்கையை நான் தொகுக்க வேண்டும். ஸைத் இப்னு ஹாரிஸா மாணவியின் வளர்ப்பு பிள்ளை. அவர் பார்க்கிறார், அவருக்கு வாகன பிரியம். அது குதிரையில அவர் போற குதிரை மாதிரி யாரும் போக முடியாது. பெருமானாருடைய வளர்ப்பு பிள்ளை, அது ஒண்ணு மார்க்கம் தடை விதிக்கல. சில பேர் பாருங்க நல்ல வாகனம் வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைப்பாங்க, சில பேர் நல்ல சப்பல் போடணும்னு நினைப்பாங்க. எல்லாமே அல்லாஹ்வும் ரசூல் விரும்புறாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு உணர செய்வாங்க. நான் நல்ல ட்ரெஸ் போடுறதுலாம் தப்பு இல்லை, நல்ல சப்பல் கூட போடலாம், நல்ல வாகனம் வச்சுக்கலாம், அதையெல்லாம் மார்க்கம் தடை விதிக்கல. எதுலையும் வரம்பு மீறக்கூடாது, கிபுரு பெருமை வந்துடக்கூடாது. ஸைத் இப்னு ஹாரிஸா அழகான வாகனம், குறிப்பாக அவர் பயணிக்கிற குதிரை ஒண்ணு இருக்கும். அந்த குதிரையில அவர் போற போது எல்லாரும் நின்று பார்க்குவாங்க. ஆஹா, அதை காலை தூக்கி வைப்பதே ஒரு அழகு. வீட்டுக்கு சொன்னாங்க, ஆதா அஹப்புல் அம்வாலி இலை, இந்த குதிரை தான் அத்தனை சொத்திலும் எனக்கு பிரியம். நான் நேசித்து ரசித்து பயணிக்கிற குதிரை. பிடிச்சு இழுத்து கொண்டு வருகிறார்கள். சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு தர்பாருக்கு கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரியமான இந்த குதிரை சதத்தத்துல் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்றார்கள். என் பெருமான் வாங்கிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த குதிரைய பெருமானார் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கல, உசாமா ரலியல்லாஹு கூப்பிட்டு கையில கொடுத்துட்டாங்க. உசாமா யாரு? இந்த குதிரை மீண்டும் அந்த வீட்டுக்கே போகுது. உசாமா ரலியல்லாஹு ஸைதுடைய மகன். இந்த குதிரை அதே வீட்டுக்கு போகுது. நேர குதிரையில வாகனம் செய்து கொண்டு போய் உசாமா வீட்டுல கட்டுறாங்க. அதற்கு ஸைது பார்க்கறாங்க, நம்ம வீட்டுக்கு அந்த குதிரை திரும்ப வந்துட்டு. உடனே ஓடி போறாங்க தர்பாருக்கு. மகன்கிட்ட கேட்கல, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரியமான அந்த குதிரையை கொடுத்துட்டேன், நீங்க கொடுத்தீங்கல்ல, லக்கமா தைத்தா, கொடுத்தது உங்களுக்கு கிடைச்சி போச்சு, நான் உசாமாவுக்கு கொடுத்துட்டேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மனசுல நெருடல் தான். ஏன்னா அந்த குதிரை நம்ம வீட்டிலேயே நின்றுட்டு இருக்குது, ஆனா நம்ம ஏற முடியாது. நம்ம வீட்டிலே நிக்குது, நம்ம ஏற முடியாது, அவருக்கு சொந்தம். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் சாஹிபுல் வரா, பேணுதல் உள்ள சஹாபி,
அவங்களதான் வரலாறு சொல்லும். சாயிபுல் வரா என்ற அடையாளம் படுத்தும். அப்துல்லா இப்னு உமர் சொல்வார், அந்த ஆயத்து இறங்கின உடனே ஓடி வந்தேன். நான் என் கண்ணை சாட்சியாக்கி சொல்கிறேன் சொல்றார். இந்த கண்ணு எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை. அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு கண்ணை நசீபாக்குவான். என் கண்ணே சாட்சி, எந்த அந்நிய பெண்ணையும் பார்த்ததில்லை, ரசித்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பார்வை நம்ம கண்ணுக்கு வராம இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஒரு ஆண் வாழ்க்கை, ஒரு ஆண் பாடம், ஒரு ஆண் படிப்பினை நான் பார்த்ததில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு அல்லாஹ் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அழகான அடிமை ஒன்று கிடைத்தால் அவளை தான் நான் மன அளவில் நேசிக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், உள்ளத்தால் நேசிக்கிறேன். அவங்க வீட்டுல ஒரு அடிமை பெண். அந்த அடிமை பெண் எப்படின்னா, யாரா இருந்தாலும் பார்க்கிற மாதிரியான பேர் அழகை அல்லாஹ் கொடுத்திருந்தான். என் அடிமையை நான் நேசிக்கிறேன். இதெல்லாம் சஹாபாக்கள் பரிசுத்தமானவங்க. அவங்களை பொறுத்தவரையில சத்தியத்தை சொல்லிடுவாங்க. இவ்வளவு பெரிய சஹாபியா பெண்ணை நேசிக்கிறாங்க. அவங்க அனுமதிக்கப்பட்ட பெண். நான் ரொம்ப நேசித்தேன். என் சொத்தெல்லாம் எனக்கு பிரியமில்லை, என் அடிமை எனக்கு பிரியம். அல்லாஹ்வின் உத்தரவு வந்த போது குர்ஆனின் வார்த்தை என் வாழ்க்கையாக மலர வேண்டுமே. நேராக அந்த பெண்ணை பார்த்து சொன்னேன், அந்தி அல்லாஹ்க்கு ஒரு உரிமை விட்டுட்டேன். என் மனைவி கேட்டாங்க, என் மனைவி எப்படி, எந்த மனசை வச்சு உரிமை விட்டீங்கன்னா, என்னை விட நேசிச்சீங்களே, என்னை விட நேசிச்சீங்களே. அவங்க சொன்னாங்க, உன்னை விட நேசித்தேன், என் ரப்பை விட நேசிக்கவில்லை. உன்னை விட நேசித்தேன், என் ரப்பை விட நேசிக்கவில்லை. என் ரப்பு சொன்னான், உனக்கு பிரியத்தை கொடு என்றான். என் ரப்பு சொன்ன பின்னால் என் அடிமை எனக்கு நேசம் இல்லை, என் ரப்பு எனக்கு நேசம். குர்ஆன் வாழ்க்கையாக்கியவர்கள், பாடமாக்கியவர்கள். குர்ஆனில் 1000 படிப்பினை, வசனங்களை உடனுக்குடன் எடுத்த வாழ்க்கை மகத்தானது. குர்ஆன்ல இருந்து படிப்பினை ஒரு 26 படிப்பினை இருக்குது. அதை சொல்றதுக்கு இன்னொரு நாள் வேணும்னா வர்றேன்லாம் சொல்லல, அந்த சூழ்நிலையும் இல்லை. சிலதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். திருக்குர்ஆனுடைய பாடமும் படிப்பினையும் என்பது சஹாபாக்களின் வாழ்க்கையின் அடிப்படை என்று எழுதுவார் அல்லாமா காதி பைதாவி. குர்ஆனின் வார்த்தைகள் இறங்குகிற போதெல்லாம் காலம் கடக்காமல் கல்வியில் கொண்டு வந்த மக்கள். அதுதான் அவங்கள் வாழ்க்கையை மாற்றியது, அழகான முன்மாதிரி மனிதர்களாக நிறுத்தியது. பிரபலியமான வரலாறு தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு ரொம்ப பிரியம் பைரஹா தோட்டம் என்று சொன்னது. அந்த லந்தனாலுல் பிர்ராவுக்கு நீங்க சபபுன் நுஸூல் ஆயத்து ஏன் இறங்குச்சுன்னு எடுத்து பார்த்தா, அபூ தல்ஹாவினுடைய தோட்டத்தின் மீது அபூ தல்ஹா வைத்திருந்த காதலும் மோகமும், அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நீங்க பிரியமானதை கொடுத்துருங்கன்னு சொன்ன போது அந்த தோட்டத்தை கொடுத்தாங்க. அது வரலாறு நீளும். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திருமதி எல்லாருமே எழுதுகிற வரலாறு. நான் உள்ளே போகவில்லை. அவங்க அதை கொடுத்து முடிக்கிறார்கள். கிட்டத்தட்ட சஹாபாக்களின் வீடுகளில் புரட்சி நடந்தது. எப்படி? எனக்கு பிரியம், எனக்கு பிரியம், எனக்கு பிரியம். சொத்துக்களை வீசலிலே கொட்டி போட்டு பார்த்து இது எனக்கு பிரியம் என்று தூக்கி கொடுத்தாங்க. அந்த காலத்தோடு முடியல. உமர் பின் அப்துல் அசீஸ் வீட்டுல ஒருவரை சொல்லி ஒரு 2 மூட்டை சீனி வாங்கிட்டு வந்தாங்களாம். 2 மூட்டை சீனி. அவர் கேட்கிறார், பாப்பா நினைவோடு தான் சொல்றீங்களான்னு கேட்டார். 2 மூட்டை சீனி எதுக்குன்னு கேட்டார். நீ வாங்கிட்டு வாப்பாங்க. வாங்கி கொண்டு வந்த உடனே வீட்டுக்கு போய் அந்த அடிமைகளை கூப்பிட்டு வா. அடிமைகளை கூப்பிட்டு 2 மூட்டை சீனியை கொடுத்தாங்க. என்ன வாப்பா, அவங்களுக்கெல்லாம் காசு தானே பிரியும், அவங்களுக்கு காசு பிரியும். நான் ரொம்ப நேசிக்கிறது சீனியை தான். நான் ரொம்ப பிரியப்படுறது அஹப்புல் அம்வாலி இலையா சுகர், இனிப்பு. உலகத்திலே எல்லா பொருளை விட எனக்கு பிரிய இனிப்பு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சாப்பிட்ட ஸ்வீட்டை யாரும் சாப்பிட முடியாது. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். நம்ம ஒண்ணுமே திங்க விடாம ஆக்கிட்டாங்க. இனிப்ப தொடாதுன்னு சாயா கூட வந்துட்டு குடிக்கலாம்னு பார்த்தா 1 மடங்கு குடிச்சா இனிப்பு ரொம்ப இருக்கு. அசல் சொல்லிட்டாங்க, நான் 2 மடங்கு சீனி சாப்பிடுவாங்க. பிஸ்மில்லாஹ் நீங்களே குடிக்க. நான் பிரியப்படுகிறேன் சீனியை. நான் சொல்றது சாதாரண விஷயம். அவங்க வார்த்தை எங்க போகுது பாருங்க.
அவங்க வீட்டுல கேட்கிறாங்க, அடிமைகளுக்கு காசு அல்லவா பணம், காசு பிரயோஜனம், ஆனா பிரியமானதை கொடுக்கணுமா இல்லையா? நான் சீனி வாங்கி கொடுத்தேன், எனக்கு பிரியம் சீனி, அந்த ஆயத்திற்கு நான் வாழ்க்கையாக்க ஆசைப்படுகிறேன் என்கிறார் உமர் பின் அப்துல் அசீஸ். இரண்டாம் உமர் என்று வரலாறு முகவரிப்படுத்தி விட்ட மகத்தான மனிதர். நான் மிகச்சிறப்பான இந்த பகுதியை இன்னும் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பாடமும் படிப்பினையும் என்று திருக்குர்ஆன் மொத்தத்தில் இருந்தும் எடுப்பார்கள். திருக்குர்ஆன் வரலாறுக்கு சொந்தமானது. நபிமார்களை பற்றி பேசும், முன்னிய சமூகத்தை பற்றி பேசும், இன்னும் சட்டங்களை குறித்து பேசும், ஏவல்கள் குறித்து பேசும், விளக்கல் குறித்து பேசும், பாடங்களையும் படிப்பினைகளையும் குறித்து பேசும். நல்லதாக வச்சு குர்ஆன் வரலாறை பேசும், நபிமார்களின் வரலாறை, பாடங்களை, படிப்பினைகளை. இன்னொரு பக்கம் சமூகத்தின் கடந்த கால சமூகத்தை, அடுத்து ஏவல் விளக்கல்களை பேசும். இது எல்லாத்திலையும் இருந்து ஒரு அழகான பாடம் என்ன தெரியுமா? ஆயத்துக்கள் ஒவ்வொன்றிலும் நுழைந்து நுழைந்து எடுத்து எழுதுவார்கள். திருக்குர்ஆன் இன்றைக்கு நமது வாழ்க்கையாக வேண்டும். அதிலிருந்து நாம் பெறுகிற பாடம், வாழ்க்கையில் எப்போதும் பெருமை பெறக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, இந்த பூமியில் ஆணவமாக கிடக்காது என்று அல்லாஹ் சொன்னால், அந்த வார்த்தை தான் எங்களை பணிவுள்ளவர்களாக மாற்றியது என்கிறார்கள். தலையிலே சுமை தூக்கி வருகிறார், விறகு கட்டைகளை தூக்கி வருகிறார் சய்யிதுனா அபூ ஹுரைரா. மக்கள் எல்லாம் அபூ ஹுரைராவுக்கு வழிவிடுங்கள் என்கிறார்கள். அவர் சொன்னார், தர்யக்கு அமீரக்கும், உங்கள் அமீருக்கு வழிவிடுங்கள் என்கிறார். மக்கள் வழிவிடுங்க என்னது, அந்த சுமையை நாங்க ஏற்றுக்கிறோம். அவங்க சொன்னாங்க, எனக்கு வழிவிடுங்க, என் சுமையை நான் தூக்கிட்டு போறேன், நீங்க ஜனாதி, நீங்க அமீராச்சு, நாங்க கொண்டு போறோம். இல்ல இல்ல, எங்கள் தலையில் சுமை இருப்பது எங்கள் தலக்கணத்தை இறக்குகிறது என்றார்கள். நம்ம தலக்கணத்தை கூட்டுது நினைக்கிறோம், அந்த சுமை தலக்கணத்தை இறக்குது அப்படின்னா எனக்கு பெருமை இல்லாத மனிதனாக என்னை ஆக்குகிறது. பெருமை அளிக்க வேண்டும் குர்ஆன் கொடுக்கிற பாடம். பொறுமையை காக்க வேண்டும் குர்ஆனின் பாடமும் படிப்பினையும். நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் குர்ஆன் கொடுத்த பாடம். காலத்தால் நன்றி மறக்க கூடாது என்று குர்ஆன் சொல்லும், பெருமை வரக்கூடாது என்று திருக்குர்ஆன் சொல்லும். இதற்கெல்லாம் மேலால் வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், நெருடல்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எதிரிகளின் சூழ்ச்சிகள் மிகைக்கலாம். பொறுமை மாத்திரம் இழக்க கூடாது என்று திருக்குர்ஆன் சொல்லும். அல்லாஹ்வுக்காக அவர்கள் பொறுமை காத்தார்கள் என்று பாராட்டுகிறானே, அந்த பொறுமை திருக்குர்ஆன் உங்களுக்கு கொடுக்கிற படிப்பினை என்று எழுதுகிறார்கள். ஆக 26 பாடங்களை, படிப்பினைகளை இந்த சமூகம் இன்றைக்கும் எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை தொடங்கும் என்கிறார்கள், ஒளிமயமாகும் என்கிறார்கள், ஜொலிக்கும் என்கிறார்கள். நான் சிலவற்றை சொன்னேன் இல்லையா? எடுங்கள். பெருமையில்லாத வாழ்க்கைக்கு வாருங்கள், பொறாமையில்லாத வாழ்க்கைக்கு வாருங்கள். அது திருக்குர்ஆன் தன் வசனங்களுக்கிடையே கொடுத்த பாடம். எப்போதும் நன்றியுடைய வாழ்க்கைக்கு வாருங்கள். நன்றி மறந்து விடாதீர்கள். குறிப்பாக ரப்புக்கு செய்யும் நன்றியில் விலகிடப்பட்டு விடாதீர்கள். சோதனைகள் வரலாம், நம்முடைய தலைக்கு மேலும் அது இருக்கலாம். பொறுமை மாத்திரம் இழந்துவிடக் கூடாது என்று குர்ஆனின் அற்புதமான இந்த வாழ்க்கையும் பாடமும் நம்முடைய நிழலாகட்டும். குர்ஆன் ஒரு தஃசீர் இருக்குது. தஃசீர் ஃபீ திலாலில் குர்ஆன், குர்ஆனின் நிழலில் எங்கள் வாழ்க்கை, குர்ஆனின் நிழலில் எங்கள் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் அமைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சஹாபிகள் வாழ்க்கையில் சஞ்சலம் வந்தால் திருக்குர்ஆனை திறந்து பார்த்துவிட்டு மூடி விடுவார்கள், மூடிவிட்டு அப்படியே அமைதியாகுவார்கள். காரணம், எங்களுக்கு ஏற்பட்ட சஞ்சலங்களுக்கு குர்ஆனை பார்த்தோம், இதில் விடுதலை கிடைத்தது, சஞ்சலம் தீர்ந்து விட்டது என்பார்கள். ஒவ்வொரு சஞ்சலத்தின் போதும் அதற்கு தீர்வு கொடுக்கிற இடத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் வைத்தார். எல்லாம் அல்லாஹ் குர்ஆனுக்கு விழா ஆபில்களை பார்த்தெடுத்திருக்கிறோம், மனனம் செய்தவர்களை, அவர்கள் எழுத்துக்களை மனனம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் குர்ஆனின் வாழ்க்கையை மனசில் ஆக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்குமாக கேட்டு ஏக ரப்பு தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிஸ்கிலும் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நம் கரம் பற்றிய மனைவியர்கள் எந்த காலத்திலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. அவர்களின் வாழ்க்கையும் வசந்தமும், அவர்களின் மகிழ்ச்சியும், அவர்களின் நமது நெருக்கமும் நமது பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் அழகாக்குகிற ஒரு வாழ்க்கை. மனைவி கண்கலங்கும்படி நடந்து விடாதீர்கள், மனைவியர்களை சோதித்து விடாதீர்கள், சஞ்சலப்படுத்தி விடாதீர்கள்.
நாளை காலம் கடந்து யோசிப்பீர்கள். நீங்கள் யோசிக்கும் போது அவங்க இருக்க மாட்டாங்க. அவர்கள் உங்களின் எதிர்காலம், உங்களின் நிம்மதி, இன்னும் சொல்வேன், உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கிற மிகப்பெரிய சக்தி உங்கள் மனைவியர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் இருக்கிற வரையிலும் நான் நிம்மதியாக கிதுமத்தை செய்ய முடியும். அவர்களின் இடத்தை நிரப்பும் இடம் யாருக்கும் இல்லை. அது எத்தனை காலம் ஆனாலும் முதல் காலம் அருள் நிறைந்த காலம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை மங்களமாக்குவானாக, மகிழ்ச்சியாக்குவானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்தும் அதன் செலவு சிரமங்களில் இருந்தும் நம்மையும்